வெல்கம் டு ஃபுட் மசாலா. இந்த சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சேனலில் ஒரு குயிக் ரெசிபி தான் காட்ட போகிறேன். என்னென்னா 1 pot ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். என்னென்னா நான் இன்னும் கேஸ் வாங்கலை. இப்போ 2.5 மாதமாக நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் தான் சமைக்கிறேன். இப்போ கரண்ட் போகிறனால இப்போ வந்து கரண்ட் வந்து 2 தடவை கட் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது குயிக்கான ரெசிபி தான் நான் இப்போ வீட்டில் சமைக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 1 pot ரைஸ் சமைச்சு பார்த்தேன். நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க சேனலுக்குள்ளே போவோம். இப்போ நான் அந்த ரைஸ் குக் பண்ணுற பேனை வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 600 எடுத்திருக்கேன். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியாதவங்க என்னை பழைய சேனலில் போய்ட்டு பாருங்கள். இப்போ நான் அதுக்கு ஆயில் போட்டுக்கொள்கிறேன். அதோடு இது நான் வெட்டி வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3 கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி இலை, மிஞ்சி இலை, பச்சை மிளகாய் அதையும் நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட இஞ்சி பூண்டும் கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, டம்பை, கொஞ்சமும் தக்காளி சின்னதாக வெட்டினது, வெங்காயம் சின்னதாக அரிஞ்சது. அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நான் மிளகாய்த்தூள், மஞ்சள், கொஞ்சம் தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கிறேன். அது பிரட்டி ஒரு 20 நிமிஷம் போல் வச்சேன். இப்போ நான் ஆயில் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் மேரினேட் பண்ண சிக்கனை நான் எண்ணெயில் பிரட்டி எடுக்க போகிறேன். பிரட்டினோம்னா லைட்டாக பொரிச்ச மாதிரி எடுக்க போகிறேன். நான் ரைஸ் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு சிக்கன் வந்து ஒரு 250 கிராம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸுக்கு வந்து சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. எல்லாமே அதில் இருக்கிறனால சும்மா சாப்பிடலாம். இந்த ரைஸ் சாப்பிடும்போது நான் சின்னதாக வெட்டின வெள்ளரிக்காயும் தக்காளியும் இந்த ரைஸ் மேலே போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டு இதில் வதக்கி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வெட்டி தான் வச்சுருந்தேன். அப்போ அதுக்கு உப்பு பிடிச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்னா இது மாதிரி நீங்கள் குக் பண்ணி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சமாகும். எலக்ட்ரிசிட்டி போகிற நேரமும் உங்களுக்கு பெருசாக அது பாதிக்காது. நைட்டுக்கு சரி, லஞ்சுக்கு சரி இதை ரைஸு செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் கடையில் வாங்கலன்னா சரியான எக்ஸ்பென்சிவ். இப்போ லஞ்ச் பேக்கெட்லாம் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அது வதக்குனதை இந்த பிளேட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு எடுக்கிறேன்.
இப்போ நான் அதே பேனில் மார்ஜரின் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நெய் போட்டுக்கிடலாம், இல்லாட்டி பட்டர் போட்டுக்கிடலாம். நான் இங்கே மார்ஜரின் தான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அது தட்டின பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கிடணும். அப்புறம் தட்டின இஞ்சி பூண்டு நீங்கள் பிளெண்டரில் வேணாலும் நல்லா சின்னதாக மேஷ் பண்ணிக்கிறலாம். சின்னதாக பிளெண்டர் பண்ணிக்கிறலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த கொத்தமல்லி இலைக்கு தண்டு வேரெல்லாம் சேர்த்து தான் நல்லா கழுவிட்டு, மிஞ்சி இலை, இது பச்சை மிளகாய், அது மூணையும் சேர்த்து தான் தட்டிக்க நல்லா நல்லா வாசமாக இருக்கும் செஞ்சிங்கன்னா. இப்போ கருவேப்பிலை போடுவோம். வெட்டின வெங்காயம், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் அரைவாசி போடுறேன். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்த பிறகு கொஞ்சம் மற்ற உப்பு சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடும். இப்போ கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன், இல்லாட்டி அது மிச்சம் அடி பிடிக்கணும். மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிறேங்க. அது பிறகு நான் சின்னதாக வெட்டின ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அரிசியை ஊற வச்சு இப்போ இதில் சேர்க்குறேன். நல்லா 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சது இதில் சேர்க்குறேன். இப்போ நல்லா இதில் நல்லா பிரட்டி விடணும். இந்த அரிசி வந்து சம்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஹாட் பாட்டுக்கு மாற்றுறேன். அதில் 1600 வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணியை விடுறேன்.
இப்போ நாங்கள் மற்ற உப்பையும் சேர்த்துருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரைவாசி போட்டேன். இப்போ அடுத்த அரைவாசி போடுறேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் போட்டுட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வதக்கி வச்சுருக்க சிக்கன், கிழங்கு இது ரெண்டையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு தண்ணியும் அளவாக சேர்த்துட்டு, நான் இப்படி தண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய்ட்டு பாருங்கள். இப்போ சோறு வெந்துருச்சு. நாங்கள் ஹீட்டை குறைப்போம். வார்மில் போட்டிருக்கேன் 90 டிகிரிக்கு. இது பாருங்கள், சோறு நல்லா வெந்திருக்கு. உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அதை ரைஸஸ் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.